வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில பரணிக்காக எத்தனையோ லட்சம் மக்கள் ஓட்டு போட்டும் பரணி அங்க இருக்கிறவங்களோட பிரச்சனை தாங்காம வெளியே வந்துட்டாரு. நிறைய மக்கள் பரணி தான் பிக் பாஸ் ஷோவோட டைட்டில் வின்னர் ஆவார்னு நம்பினாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுத்த டார்ச்சரால இவர் உள்ள இருக்க முடியாம வெளியே வந்துட்டாரு. இந்த நிலையில் பல பத்திரிகையாளர்கள் அவரை தொடர்பு கொண்டு பேசிய போது தான் நன்றாக இருப்பதாக கூறினார். என் குழந்தைகள் தான் உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க. என்னை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. காலையில நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். பலரும் என்ன நலம் விசாரிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு 100 நாளைக்கு அப்புறம் தான் வெளியே சொல்லணும். அதுதான் என்னோட அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே சைன் பண்ணியிருக்கோம். அதனாலும் நாங்க 100 நாளுக்கு அப்புறம் தான் எதுனாலும் சொல்ல முடியும். உங்க ஆதரவுக்கு நன்றின்னு சொல்லிட்டு பரணி போயிட்டாரு. பரணி நல்லா இருக்காரு அப்படிங்கிற செய்தி பிக் பாஸ் பாக்குற எல்லாருக்குமே ஒரு ஆறுதலா தான் இருக்கு. இது மாதிரி கஞ்சா கருப்பு, அனுயா, ஸ்ரீ, பரணி இவங்க எல்லாம் பிக் பாஸை பற்றி எந்த செய்தியும் வெளியே சொல்லாதது மக்கள் மத்தியில பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பரணிக்கு அப்புறம் எல்லாரும் ஓவிய மேல டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது காயத்ரி ஆர்த்தியும் மட்டும் இல்லாம கூடவே இருந்த ஆரவும் தான். வழக்கமா எலிமினேட் ஆகி பார்ட்டிசிபென்ட்ஸ் வெளியே போறதை விட அதிகமா வெளியே போறதால வைல்ட் கார்டு ரவுண்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி வைல்ட் கார்டு ரவுண்ட் வந்தாலும் பரணி உள்ள வரமாட்டாருங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி வைல்ட் கார்டு ரவுண்ட் நடந்தா பரணி உள்ள வருவாரா வரமாட்டாராங்கிற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.